ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம், ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய வளைத்தலம் வழங்கும் ஆவியின் பட்டயம், நித்திய ராஜ்ய வளைத்தலம் வழங்கும் ஆவியின் பட்டயம். இந்த வேளையில இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறவர்கள் யாவரையும் காலை பொழுதிலே குளிர்ச்சியான வேளையிலே மீண்டும் ஒரு விசை வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இப்பொழுது புத்தக வெளியீட்டு விழா. ஒரு கூட்டம் நடத்துவது எத்தனை பெரிய காரியம் என்பது சபையினுடைய ஊழியர்களுக்கு நன்றாய் தெரியும். ஒரு நல்ல பிரசங்கியாராய் ஒரு ஊழியக்காரன் இருக்கலாம், நல்ல ஒரு பாடகனாய் ஒரு பிரசங்கியார் இருக்கலாம், ஒரு நல்ல எழுத்தாளனாய் இருக்கலாம், நல்ல ஒரு கவிஞனாய் இருக்கலாம், நல்ல குரல் வளமிக்க பாடகனாய் இருக்கலாம். ஆனால் அனைத்தும் ஓர் ஆளிடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அபூர்வமான ஒரு காரியம். நல்ல ஒரு பிரசங்கியாராக, நல்ல ஒரு பாடகராக, நல்ல ஒரு எழுத்தாளனாக, நல்ல ஒரு கவிதை வாசிக்கிற கவிஞனாய் தேவன் கிறிஸ்துவின் சபைக்கு கொடுத்திருப்பது ஐயா கே நத்தானியல். நான் இதை உயர்த்தி சொல்லவில்லை, இருப்பதை உள்ளபடி நான் சொல்லுகிறேன். அந்த நிகழ்ச்சியில ஜெபித்து கொடுக்கும்படி கோத்தகிரி பகுதியிலே ஊழியம் செய்கிற ஐயா மாசிலாமணி அவர்கள் என நேற்று தினத்திலிருந்து அடிக்கடி வந்து எங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. சாப்பிடுறதுக்கும் சரி, முந்தின நாளும் சரி, இரவெல்லாம் ஓடி வருவார்கள். அத்தனை அருமையான ஒரு சகோதரன் நம் மத்தியில் இருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அன்னாரை இந்த நிகழ்ச்சியில தேவனிடத்திலே மண்டாற்ற ஏறெடுத்து ஜெபித்து உதவும்படி அன்பாய் கேட்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, நர்மையான இந்த கால வேளையில இந்த கோத்தகிரி வட்டாரத்தில் இதோ தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களும் உம்முடைய நாமத்தை சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய மக்கள், கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துல கூடும்படியாக ஒரு பெரிய ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி காட்டுவதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் இருந்தாலும் உம்முடைய கிருபையின்படி சகோதரர் நத்தானியேலையும் அவருடைய உடன் ஊழியக்காரர்களாகிய அன்பு பாஸ்கர் ஐயா இன்னும் அநேகர் இந்த ஈடுபாட்டில் கலந்து கொண்டதற்காகவும் என்னையும் ஒரு பொருளாக நீர் எடுத்துக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. யாராகிலும் சுகவீனமாய் பலவீனமாய் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு சுகமளித்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கட்டும். நமக்கு சித்தமானால் இன்றைய கூட்டம் நல்லபடியாக வெற்றிகரமாக உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக செயல்பட நீர் கிருபை பாராட்டும். நல்ல பிதாவே, இந்த புத்தக வெளியீட்டு விழா, CD வெளியீட்டு விழா, எல்லா காரியங்களையும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக சகோதரர்கள் செய்திருக்கிற இந்த நன்மையான காரியங்களை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அந்தபடியாக எல்லாருடைய வீட்டிலும் இவருடைய விநியோகங்கள் இருக்கும்படி கிருபை செய்யும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கருத்துக்களை வழங்கும்படி கவரப்பட்ட கிறிஸ்துவின் சபையினுடைய ஊழியர் அவர்களை அன்பாய் கேட்கிறேன். குடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். ஒரு நல்ல சூதோச நிலையில எல்லாரும் இருக்கோம். குறிப்பாக 2 அழகான புத்தகங்கள் இன்றைக்கு வெளியிட போகிறது. சகோதரர் அன்பு அவர்கள் சொன்ன முன்னமாக புத்தகம் எழுதுவது என்பது பெரிய விஷயம். புத்தகம் எழுதுறது என்பது முதல்ல குடும்பத்தில் மனைவி அனுமதிக்கணும், அடுத்தது பிள்ளைங்க இருந்தா பிள்ளைங்க அனுமதிக்கணும், அடுத்தது அதை வெளியிடுறதுக்கு சபை உதவி செய்யணும். பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தேவை. இந்த அனைத்துமே சகோதரர் நத்தானியேல் ஐயாவுடைய அழகான புத்தகமும் 2 புத்தகங்கள் வெளிவரதற்கான பொருள் செலவு மிகப்பெரிய பொருள் செலவு. இதெல்லாம் இலவசமா கொடுத்துட்டு வாங்கி படிச்சா தூக்கி போட்டுரும். நம்மளால பேச முடியாதுன்னா இந்தாங்க பிரதர் இந்த புக்கை வச்சுக்கங்க, எந்த பிரதர் உங்க குடும்பத்தில் இந்த மாதிரி என்ன நடக்குது, பிரச்சனைகள் இருக்கா, இந்த புத்தகத்தை படிங்க, ஐயா எழுதியிருக்கார் நத்தானியேல் ஐயா. எவ்வளவோ செலவு பண்றோம். 1000 ரூபாயை ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 3 பேர் உட்கார்ந்து செலவு பண்றோம். நம்ம பணம் கொடுத்து வாங்குங்க, ஒரு சிறப்பான புத்தகம் படிங்க, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆகவே இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அழகான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. புத்தகத்தை நாம் வெளியிட இருக்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டை குறித்து பேசி வெளியிடும்படி அருமை மூத்த அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஐயா கே தொர்ராஜ் அவர்கள், இவ்வளவு தூரம் கே நத்தானியேல் ஐயா அவர்கள்
அவருடைய தம்பி தங்கைகள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருப்பவர் அவர். நாங்க எப்பவுமே அவர் அண்ணா அப்படின்னு கூப்பிடுறதை விட உங்களுக்கு அவர் அப்பா, அவர் தான் உங்களை வளர்த்திருக்காரு. ஆக ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். எல்லாரும் இவரை குறித்து பெருமையாய் பேசும்போது அவர் அமைதியை அமர்ந்து கொண்டு கண்களில் வந்த கண்ணீரை அவருடைய கைக்குட்டை வைத்து துடைப்பதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நீங்க பாத்தீங்களா நான் தெரியல. அந்த பாடல் பாடும்போது எத்தனை பேருடைய கண்களில் கண்ணீர் வந்ததோ தெரியல, வந்திருக்கும், மனம் உடைந்திருக்கும். ஆனால் இவருடைய கண்ணீர் அதற்கு விலை உண்டு. சிறுவயது முதலே பார்த்தவர், நமக்கு தெரியாது, இப்பொழுதுதான் அவருக்கு அறிமுகம். சிறுவயது முதலே பார்த்தவர். ஆகவே அன்னாரை இந்த புத்தக வெளியீட்டிற்காய் ஒரு சில வார்த்தைகளை பேசி வெளியிடும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படிப்பட்ட இறைக்கவியை கிறிஸ்துவின் சபைக்கு கொடுத்ததற்காக கர்த்தரும் அரும்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடன் ஊழியர்களையும் பரிசுத்தவான்களையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த புத்தகத்தை வெளியிடுவதிலே எனக்கு அவரை விட நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய துவங்குங்கள். உனக்கு இருக்கும் பலத்தோடு செய். யூ ஸ்டார்ட் வித் யுவர் ஸ்ட்ரெங்த். ஆனா நம்ம எல்லாம் அப்படி என்ன செய்யறதில்லை. ஒரு ஊழியக்கார பார்த்தீங்கன்னா வீடு கட்டிய வீடு எங்க கட்ட முடியும்? நான் 7 லட்சம் ஆகும், 10 லட்சம் ஆகும், எங்க நான் போவேன்? is estimating according to his status. உங்களிடத்தில் எவ்வளவு இருக்கு? மண்வெட்டி எடு, கொத்து, சிமெண்ட் போடு, ஒரு 1000 ரூபாய் கிடைக்காதா? You start within 1000 rupees. The Lord is there to complete that building within no time. நீ எண்ணி முடிக்கிறத நாளுக்குள்ளாக அதை கட்டி முடிப்பார். நான் உங்களை உற்சாகப்படுறதுக்காக பேசுறேன். ஆக எனக்கு அன்பானவர்களே, இந்த புத்தகத்தை வெளியிடுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் அநேக புத்தகங்களையும் அநேக பாடல் புத்தகங்களையும் எழுத வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நம்மிடத்தில் பணம் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் நம்முடைய சக்திக்கு மிஞ்சிதான் இங்க வந்திருக்கோம். எந்த விதத்தில் நாம் வந்தோம்னு தெரியாது, யாரிடத்திலெல்லாம் அவங்க உதவி கேட்டாலும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் 2-3 நாள் நினைக்கிறேன், இப்பேற்பட்ட கனமான ஒரு கூடுகையை வேறு யாராலும் கூட்ட முடியாது. உங்களை தவிர இங்க இருக்கிற உங்களை தவிர இதை வேறு யாராலும் கூட்ட முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நிறுத்தி விடாதீங்க. ஒருவேளை கஷ்டம்தான், 4.5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபான்றது ஒரு எளிமையான தொகை அல்ல. ஆனால் இதை செய்வதன் மூலமாக நான் நேற்று போயின்னு யோசனை பண்ணேன். தலைப்பெல்லாம் படித்து அதை கேட்கும்போது மிகவும் உற்சாகம் ஊட்டினது. நம்ம ஜான்சனு, நம்ம இளங்கோ டேவிட் இளங்கோரம, இப்படிப்பட்டவர்கள் பேசும் பொழுது நான் இங்கேயே தங்கிட்டேன். இதுவரையிலும் நான் வருவேன், என்னை தலை காட்டுவேன், போயிட்டே இருப்பேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஸ்டேயிங் வித் யூ. கூடுகை நீங்கள் விட்டு விடாதீங்க. கர்த்ததாமே இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியத்தின் மேன்மையும் அவர் அங்கீகரிப்பாராக. ஆமென். புத்தகத்தை வெளியிடும்படியாய் ஐயா துரைராஜ் ஐயா அவர்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இதற்காய் ஜெபித்து இந்த பாடலை புத்தகத்தை வெளியிட்டு கொடுக்கும்படி மடுமாநகர் கிறிஸ்துவின் சபையினுடைய ஊழியர் என்றும் இளன்குமரன் அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். எதையுமே உருவாக்குவது என்பது எளிதல்ல, அது மிகவும் கடுமையானது. அதற்கு அதிகமான உழைப்பை தர வேண்டும். சகோதரர் நம்முடைய ஊழியர் ஏகே நத்தானியல் அவர்கள் புத்தகத்தை எழுதுகிறார், பாடலை இயற்றுகிறார். அப்படின்னாலுமே அவர் சொல்லிட்டார், 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகுது ஒவ்வொரு வார்த்தையை வந்துட்டு போடுவதற்கு என்று. ஸோ இப்பேற்பட்டதான ஒரு சகோதரரை கிறிஸ்துவின் சபையிலே தேவன் எழும்ப செய்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இன்னும் அநேக பாடல்களை தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கிறிஸ்துவின் சபைக்கு பாடல் புத்தகங்களை எழுதி கொடுக்கும்படி தேவன் அவரை உற்சாகப்படுத்தும்படி அதற்கு தேவையான பலத்தையும் சுகத்தையும் எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் அவருக்கு தந்தருளும்படி நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே,
அப்பா, நீர் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்து கொண்டு வருகிறீர். பரிசுத்த பிதாவே, நாங்கள் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுத்து கொண்டு வருகிறவர். எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு நீக்கும்படி உம்முடைய நேசகுமாரரையே எங்களுக்காக கொடுத்திருக்கிறவர். அப்பா, நாங்கள் நரகத்துக்கு தப்பித்து உம்மோடு கூட நித்திய காலமாக வாழ்வதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறதான தேவன், இந்த பூமியிலே நாங்கள் எந்த சரீரத்திலே வாழும் பரியந்தமும் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கவும், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கவும், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உம்மை தொழுது கொள்ளவும் தேவரீர் நீர் எங்களுக்கு செய்திருக்கிறதான எல்லா விதமான ஏற்பாடுகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் தோறும் நாங்கள் யாவரும் சபையாக கூடி வந்து உம்மை தொழுது கொள்ளும் போது உம்மை புகழ்ந்து பாடுவதற்கும் நீர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறதான சகல நன்மைகளுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தும்படியாக பாடல்கள் மூலமாக தகப்பனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக அந்த பாடல்களை தகப்பனே அர்த்தமுள்ள பாடல்களாக, வல்லமை உள்ள பாடல்களாக, உற்சாகமூட்டும் பாடல்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான பாடல்களாக, அப்பா உம்முடைய எல்லா விதமான மேன்மையும் சிறப்பையும் எல்லாரும் அறிந்து கொண்டு உம்மை புகழ்ந்து பாடும்படியான பாடல்களாக தகப்பனே அநேக பாடல்களை எழுதி புத்தகமாக வெளியிட்டு கொண்டு வருகிறதான அப்பா உம்முடைய தாசர், எங்களுடைய ஊழியக்காரர், எங்களுடைய அன்பின் சகோதரர் நதானியேல் அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். அப்பேற்பட்டதான ஒரு சகோதரரை தகப்பனே, அப்பேற்பட்டதான பலத்தை, அப்பேற்பட்டதான திறமையை நீர் அவருக்கு கொடுத்து அப்பா அவரை எங்களுக்கு நீர் தந்திருக்க மாபெரும் தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, அவர் எழுதியிருக்கிறதான பாடல் புத்தகத்தை அப்பா இந்த நாளிலே வெளியிடும்படிக்கு தேவரீ நீர் பாராட்டியிருக்க கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த பாடல் புத்தகம் கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறதான சகோதரர்கள் எல்லாருக்கும் பயன்படத்தக்கதாக தேவரீர் நீர் இந்த புத்தகத்தை எல்லாருடைய கரங்களிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நோக்கு நாள் கெஞ்சுகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே அந்த சகோதரரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கு நாள் கெஞ்சுகிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். பரிசுத்த பிதாவே, அவர் செய்கிறதான மாபெரும் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கலாம் என்று ஆடுகிறோம். அப்பா, இந்த நாளிலே உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய சர்வ வல்லமை உள்ள கரம், உம்முடைய ஓங்கிய புயம் தகப்பனே எங்கள் யாவரோடும் கூட இருந்து அப்பா சகோதரரையும் அவருடைய ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த புத்தகத்தை இந்த நாளிலே வெளியிடுகிறதான எங்களுடைய அன்பான அண்ணன் ஈகே துரராஜ் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர் செய்கிறதான ஊழியங்களை அறிந்திருக்கிறதான தேவன் அப்பா தொடர்ந்து அவரை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்றும் நோக்கு நாள் கெஞ்சுகிறோம். அநேகரை நேசித்து அநேகருக்கு நன்மை செய்யக்கூடியதான ஒரு நல்ல இருதயத்தை நீர் அவருடைய உள்ளத்திலே உருவாக்கி இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அப்பா, நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கே கூடியிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, எல்லா துதி கனம் மகிமை புகழ் எல்லாவற்றையும் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுத்து உம்முடைய நேசகுமாரரும் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவர்கள் வெளியிட உலகம் சுற்றும் வாலிபன் அல்ல, கிறிஸ்துவின் சபைகளை உலகம் முழுவதும் சுற்றி நல்ல இதயத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிற தாழ்மை குணம் கொண்ட சகோதரர் மார்ட்டின் அவர்கள் இதை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். ஐயா அவர்கள் வெளியிட அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். புத்தகம் இப்பொழுது ஐயா அவர்கள் சகோதரர் மார்ட்டின் பிரதர் கிட்ட அவர்கிட்ட கொடுப்பாருங்க, வாங்கி. இந்த பாடல் புத்தகம் தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. தயவு செய்து போகும்போது 50 ரூபாய் கொடுத்து நீங்கள் இதை வாங்கி செல்லும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். வாங்கினவர்கள் முன்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைய வாலிப பிள்ளைகள் தான் நாளை கிறிஸ்துவின் சபையினுடைய தூண்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதை மனதில் வைத்து எழுதப்பட்ட இந்த புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகமாக இருப்பதனால இந்த புத்தகத்தையும் வெளியிட்டு கொடுக்கும்படியாக வேசார்பாடி கிறிஸ்துவின் சபையினுடைய ஊழியர் ஐயா விக்டர்தாஸ் அவர்களை அன்பா அழைக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ளும்படி பெங்களூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிற என் அன்புக்குரிய சகோதரன் தேவ அன்பு ஐயா அவர்கள் முன்னுக்கு வந்து இதை பெற்றுக்கொள்ள அவரை அன்பாய் அழைக்கின்றேன். இதற்காய் ஜெபம் செய்து கொடுக்கும்படி சகோதரர் ஊழியக்காரர் எசேக்கியேல் ஐயா அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். ஆரணி கிறிஸ்துவின் சபையினுடைய ஊழியர் அவர்கள் ஜெபிக்க ஐயா அவர்கள் வெளியிட சகோதரர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.
ஜெபம் செய்வோம். கிருபையிலே ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையானது வளர்ச்சி பெற, பலப்பட உம்முடைய சத்திய வசனங்களால் மட்டும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நிர்போதித்து வருகிற எல்லா விதமான கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவ்விதமான காரியங்களை பொறுப்பேற்று உம்முடைய கனமான ஊழியர்கள் அதை தகப்பனே விலக்குறையாக அநேக புத்தகங்களை அச்சடித்து கொடுப்பதன் மூலமாக இன்றைக்கு அநேக கிறிஸ்துவின் சபைகள் வளர்ச்சி பெற தகப்பனே பெரும் உதவியாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே அதை வெளியிடும்படியாக இருக்கிற எங்கள் அன்புக்குரிய சகோதரர் ஐயா விக்டர்தாஸ் அவர்களை ஆசீர்வதியும். அதை பெற்றுக்கொள்ளுகிறதான அன்பான ஐயா அவர்களை கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை நீர் பொறுப்பேற்று ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த புத்தகத்தை ஐயாவோடு சேர்ந்து எப்பொழுதும் சகோதரி கே நத்தானியேல் அவர்களின் தோள் கொடுக்கிற தோள் நண்பனாக இருக்கிற புதூர் ஆவடி கிறிஸ்துவின் சபையினுடைய ஊழியர் ஐயா அவர்களும் சேர்ந்து அதை கொடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வாங்கிக் கொள்ள ஏடூர் கிறிஸ்துவின் சபையினுடைய ஊழியர் இயேசு அவர்களையும் அன்பாய் முன்னுக்கு அழைக்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்வினை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய நண்பர் அன்புக்குரிய சகோதரன் பிலிப்பாஸ்கர் ஐயா அவர்கள் புத்தகத்தை எழுதி ஆக்கியோர்களுக்கு சின்ன ஒரு கௌரவம் செய்ய விரும்புகிறார்கள். ஆகவே அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். நட்புக்கு பெயர் போனவர்கள், இரட்டை குழல் துப்பாக்கியவர்கள், என்றும் இணையாமல் தொடர்ந்து கிறிஸ்துவிலே பயணிக்கவும் 11வது ஆண்டை கடக்கவும் இவர்களுக்கு தேவன் பலன் செய்ய வேண்டும் என்று இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணன் தம்பி போல் இருப்பார்கள், நண்பர்களை போல் இருப்பார்கள், தாய் சொல்ற தந்தை பிள்ளையை போல் இருப்பார்கள், எல்லாமுமா இருப்பார்கள் இவர்கள் இருவரும். ஆக இவர்கள் இப்படி இருப்பது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. தொடர்ந்து நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம், ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய வளைத்தலம் வழங்கும் ஆவியின் பட்டயம், நித்திய ராஜ்ய வளைத்தலம் வழங்கும் ஆவியின் பட்டயம்.